திருப்பாடல் 51:11. ஆண்டவரே, உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். விடுதலை பயண நூல் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி, இறைவனின் தனி சொத்தான மக்களாகிய உங்களுக்கு. விடுதலை பயண நூல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி, இறைவனுடைய அரச குருத்துவ குலமாக இருக்கிற உங்களுக்கு, தூய மக்களினமாக இருக்கிற உங்களுக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி, தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராக இருக்கிற உங்களுக்கு, அவருடைய உரிமை சொத்தான மக்களாக இருக்கிற உங்களுக்கு. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி, கடவுளின் ஆவியால், தூய ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களாக இருக்கிற உங்களுக்கு. சீராக்கின் ஞான நூல் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி, மதிப்பிற்குரிய மனித இனமாக, அதாவது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு அஞ்சி வாழுகிற மதிப்பிற்குரிய மனித இனமாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் அனைத்து